நெக்ஸ்ட் பிராக் லெஸ்னர் கிடைச்சிட்டாலும் மண்டே நைட் மெயின் இவெண்ட்ல செத் ராலின்ஸ் அண்ட் பால் ஹேமன் நினைச்சு கூட பார்க்க முடியல, 2 பேரும் ஹலால் ஆயிட்டாங்கன்னு. 2 பேர் வந்தாங்க. செத் ராலின்ஸ் சொல்ல வந்தா அதுக்குள்ளேயும் சிஎம் பங்க் என்ட்ரி. சிஎம் பங்க் வந்து செம்ம பிரால் பண்றாங்க. அப்புறம் பால் ஹேமன் மேல சிஎம் பங்க் பாக்குறான். பால் ஹேமன் அடிக்க போயிட்டு இங்க செத் ராலின்ஸ் பின்னால இருந்து தட்டிடுறான். அப்புறம் ஒரு ஸ்டாப் கொடுத்து சிஎம் பங்க் சொல்லியே முடிச்சு போறான். அப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் ட்ரேட் மார்க் எல்லாம் போட்டேன், நான் நினைச்சேன் முடிஞ்சிருச்சுன்னு. அப்புறம் தான் பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் ஓடிசி கமிங் வந்தார். வந்தோட செத் ராலின்ஸ்க்கு ஒரு ஸ்பியர் போட்டு பால் ஹேமனுக்கு ஒரு சூப்பர் பஞ்ச் அடிச்சுட்டு ஸ்பியர் கொடுக்குறான்னு பால் ஹேமன் போனா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி the next phase of WWE Braun Breaker ஒரு ஸ்பியர் ரோமன் ரெயின்ஸ்க்கு வேற லெவல்ல இருந்துச்சு பார்க்க. ஃபைனலி Braun Breaker with Paul Heyman and Seth Rollins செம்மையா இருக்க போகுது. ஸ்டோரில எப்படின்னு தெரியல. அப்புறம் Braun Breaker ஒரு ஸ்பியர் கொடுத்ததுக்கு அப்புறமா அவுட் சைட் ரிங்ல போய் ரோமன் ஸ்பியர் கொடுக்கலாம் போனாலும் அப்புறம் ரோமன் ஒரே அடி வாயிலே அவன் போய் விழுந்துட்டான். அப்போ பிரான் கடுப்பாய் சுத்தி வந்து ஒரு ஸ்பியர் போட்டான் பேரிகேட்ல ரோமன் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஸ்பியர் கொடுத்துருப்பான். அப்ப ரோமனுக்கு இந்த மாதிரி ஸ்பியராடா. அப்புறம் அவனை ரிங்ல தூக்கிட்டு வந்துட்டு கீழே போட்டு செத் ராலின்ஸ் ஸ்டாண்ட் டால். இதாங்க மண்டே நைட் ரா, வேற லெவல் ரா, பெஸ்ட் ரா ஆஃப்டர் மேனியா. பேக்லாஷ்ல மேட்ச் வைங்கடா. செத் ராலின்ஸும் பிரான் பிரேக்கரும் அப்புறம் சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வேற லெவல்ல இருக்க போகுது.